தொடர் மழையால் ஜவ்வாது மலை பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கௌரிசங்கர். கௌரிசங்கர், வணக்கம். விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பலத்த மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆழப்படுத்தி கொட்டுகிறது. இதனால் மலைவாழ் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். இன்றிலிருந்து தொடர்ந்து தீபாவளி 4 நாட்கள் விடுமுறை அளிப்பதால் பீமன் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைக்கு சுற்றுலா பயணிகள் பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சென்றால் குளிக்க தடை விதிக்கப்பட்டு என்று பலகை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சங்கம், கலசபாக்கம், ஜமுனாமுத்தூர், செய்யாறு, வந்தவாசி ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருது, கனமழை பெய்து வருவது. இதனால் ஜமுனாமுத்தூரில் உள்ள அத்திப்பட்டு, கோவிலூர், நம்பியம்பட்டு, பட்டறைக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பட்டு கொட்டி வருகின்றன. இதனால் வனத்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு வேலிகள் அமைத்து அந்த சுற்றுலா பயணிகள் யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் பேர் பலகைகள் வைத்து உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்க தடை என்றும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஜமுனாமுத்தூரில் இருந்து வரும் நீர்கள் கண்ணமங்கலம், படவேடு பகுதியில் உள்ள செண்பகத்தோப்பு அணை வழியாக ஆரணி, கமண்டல், நாக நதிக்கு அந்த வெள்ளம் செல்கின்றது. இதனால் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி விவசாய பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் ஜமுனாமுத்தூரில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டால் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.